ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்படியே ஆர்டராக ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ குமரன் காவேரிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அடுத்து காவேரி அந்த வீடியோவை அமுச்சு விட சொல்கிறாங்க. ஒரே பதட்டமாக இருக்காங்க. இப்போ குமரன் வீடியோவை அமுச்சு விடும்போது தான் பின்னாடி வந்து பசுபதி காரால் இடிச்சிடுறாரு. இப்போ குமரன் கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா பசுபதி வந்து அந்த ஃபோனை உடைக்கிறதும் குமரனை போட்டு அடிக்கிறதும் உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கடா, போடா பொழைச்சி போடா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாவம் குமரன் தான் அப்படியே அடிபட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கிறாரு. இங்கே காவேரி வீடியோ அனுப்புறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை விஜய்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. விஜய் ஒரே பதட்டமாயிடுறாரு. மறுபடியும் பார்த்தோம்னா நான் வீடியோ வந்ததுமே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குமரன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணோம்னா நாட் ரீச்சபிள்னே வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை சொன்னதுமே என்ன நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா குமரனை காட்டுறாங்க. பக்கத்தில் நிவின் இருக்காங்க. நிவின் வந்துட்டு அதோட பார்த்தோம் அப்படின்னா காவேரியும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க. நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்டோரி அப்படியே ஆர்டராக கொண்டு போகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நடந்த விஷயத்தை குமரன் சொல்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கு வந்து வெண்ணிலா சூசைட் அட்டன் பண்ணல, அதாவது பசுபதி தான் பிடிச்சி தள்ளி விட்டாங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுல, அது போதும், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபோன்லேருந்து இப்போ எப்படியுமே அந்த வீடியோவை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்லிடுறாரு. இருந்தாலும் காவேரி ரொம்பவுமே பதட்டமாயிடுறாங்க. குமரன் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ நிவினும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா காவேரி வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க மாமா பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப வேகமாக பதட்டமாக நிவினும் குமரனும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, நாங்களும் அவர் அட்டெண்டர் அவரை தான், அதாவது வெண்ணிலாவோட மாமாவை தான், நம்பிராஜனை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு டவுட் வருது. கண்டிப்பாக பசுபதி அவங்களும் ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை காவேரிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி நிவின் சொல்கிறாரு. இப்போ காவேரி இன்னுமே பதட்டமாயிடுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவனுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் ஃபோன் பண்ணிடுறாரு. விஜய்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் விஜய் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. கண்டிப்பாக பசுபதியோட வேலையாக தான் இருக்கும், நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் காவேரி ரொம்ப பதட்டமாக தான் இருக்கிறாங்க. இப்போ நிவினும் குமரனும் ஒரு பகுதி தேடிட்டு இருக்காங்க. காவேரி பதட்டமாக இருக்காங்க. விஜய் பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ஃபோட்டோ, அதாவது ஒரு ஃபோட்டோ வந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அதை தான் இன்றைக்கி காட்டியிருக்காங்க. இப்போ விஜய் நைட் நேரத்தில் ரொம்ப பதட்டமாக போய் பார்த்தோம்னா அது பசுபதியோட வீட்டில் தேடுறாரு. என்ன தேடியும் கிடைக்கல. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா காவேரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே எதுக்கு அங்கே போனீங்க, நீங்கள் சேஃபாக இருக்கிறது தான் இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பார்த்து அவனை கண்டுபிடிக்கிறேன், இப்போ நம்ம உடனடியாக நம்ம வந்து வெண்ணிலாவோட மாமாவை அப்படி இல்லாட்டி பசுபதியை பிடிச்சி ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்து இன்னும் ரிஸ்க் ஆகிடும். அதே நேரத்தில் பசுபதி வந்து அவங்க மாமாவையும் ஏதாவது பண்ணிவிட்டு எல்லாம் குடும்பத்தோடு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக விஜய் பேசுகிறாங்க. காவேரி வந்து நீங்கள் சேஃபாக இருங்க போதுன்னு சொல்லி இவங்க பதட்டமாக பேசுகிறாங்க. இப்போ தான் விஜய் வந்து இல்லை நான் கண்டுபிடிச்சி ஆகணும், பார்த்துக்கலாம், நானாக பசுபதியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. விஜய் ஃபோனை வச்சதுக்கப்புறம் காவேரி யோசிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பராக ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. நம்ம அது சம்மந்தமாக அடுத்து பேசுவோம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.